இந்த கர்ப்பிணி தாய் பசியில நடந்து வந்து இருக்கும்போது இதை பார்த்து அங்க இருந்த ஒரு அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு வேலை கொடுத்து அந்த பொண்ணு வேலை செஞ்சதுக்காக சாப்பிடறதுக்காக ஒரு பண்ணை கொடுக்குறாங்க. அப்ப அந்த அம்மாவோட கணவன் வந்து அந்த பண்ணை புடுங்கி உனக்கு யார் அந்த பண்ணை கொடுத்ததுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து திட்டுறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப பசியோட கோயில் அடிவாரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கோயில்ல உடைக்கிற தேங்காய் பீஸ் எடுத்து இந்த அம்மா சாப்பிடுறாங்க. அப்படியே அந்த கோயிலுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாமி கும்பிட வராங்க. வந்தவங்க இந்த அம்மாவை பார்த்தோன்னா உடனே வாழைப்பழத்தையும் பிஸ்கட்டையும் சாப்பிடறதுக்காக கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி கணவனும் மனைவியுமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்திருப்பாங்க. ஒரு நாள் உங்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களோட கணவனை பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டு அடிச்சுக்கிருக்காங்க. இதை பார்த்து அந்த அம்மா எதுக்காக என்னோட கணவனை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இவன் எல்லாம் ஒரு மனுஷனா சின்ன பொண்ணுகளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான், இவன் ஒரு ப்ராடுன்னு சொல்லி அந்த பையனை அடியின்னு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால அந்த அம்மா என்ன பண்றேன்னு தெரியாம அவங்க வயித்துல வளர்ற குழந்தைய வளர்க்கறதுக்காக பக்கத்து வீட்டுல போயிட்டு வேலைக்காரியா வேலை பாக்குறாங்க. அப்ப அந்த அம்மாவோட கணவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே அந்த பொண்ணு அவனோட கணத்திலே அறிஞ்சு இனிமே நான் இங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆளோட மனைவி கேட்டுக்கிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த அம்மா பசியில நடந்து வரும்போது இதை பார்த்து இந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா என்னோட கணவன் இப்ப வீட்டுல இல்ல, அதனால வீட்டு வேலை செய்யுமான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வேலை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பழைய சோறை சாப்பிடறதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த அம்மா நடந்து வரும்போது பிரசவ வலி வருது. இதை பார்த்து இந்த அம்மா உடனே அவங்க கணவன் வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது அந்த ஆள் சொல்றான், தெருவுல கிடக்கிற பொம்பளையை நான் கூட்டிட்டு போனேன்னா அவ எதுவும் செத்துக்கிட்டு போனான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற அலைய வேண்டியதா இருக்கும், அதனால வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள போன்னு சொல்லி மனைவியை துரத்தி அனுப்பிடுறாரு. இந்த பக்கமா அங்க இருந்து ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்தோன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான், தங்கச்சி நீ என்ன இப்படி ஒரு கோலத்துல இருக்க, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு நடந்த விஷயத்தான் சொல்றா. இதை கேட்ட அந்த பையன் சொல்றான், எங்களை மீறி இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனதுன்னு நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன், நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு நடந்த அவமானத்தை நான் தான் மாத்தி அமைக்கணும், அதனால நான் இங்க தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்படியே சில வாரங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இவங்களோட பையனை கூட்டிட்டு ரோட்ல நடந்து வரும்போது அந்த இடத்துல இந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா மயங்கி கீழே விழுகிறாங்க. உடனே இந்த சின்ன பையன் தண்ணியை கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, உன்னோட அம்மா யாருப்பான்னு. அப்ப அந்த பையனும் இதுதான் என்னோட அம்மான்னு சொல்லி காட்டுறான். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் உங்க அம்மாவை பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க.